हे चीस्त परी है मस्त मस्त बस चीस्त परी है मस्त हे चीस्त परी है मस्त मस्त बे चीस्त परी है मस्त। अरे भैया आओ आओ। नमस्ते जी। ஃபேமிலி அச்சாகே फैमिली अच्छा अच्छा। வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டே, நீ எந்த கவலையும் வேண்டாம். இது நம்ம நாடு, நம்ம நாடு நம்ம நாடு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி। मेरा नाम குண்டாராவ். நான் தமிழ்நாட்டுக்கு ஹிந்திக்காரருக்கு ஏஜெண்ட். இங்கே ஹிந்திக்கார் வந்த எல்லாருக்கும் எல்லா வேலையும் உண்டு. தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை வாழ வைக்குது. தமிழ்நாட்டுக்கு நான் ஏஜெண்டா இருக்குது, புரோக்கர். అందరూ नमस्कारम नमस्कारम नमस्कारम। इधर बैठिए, आप इधर बैठिए। ராசசான் ஜி ओके, आपका किधर है? गुजरात। நமஸ்காரம் நமஸ்காரம், बैठिए। எல்லா வேலையும் இங்கே அவைலபிளா உண்டு. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? பாய் சாரே, நம்ம ஊர்ல எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஜி. ஒட்டகத்துல இருந்து உடும்பு வரைக்கும் மேட்ச் ஆச்சு. இங்க தமிழ்நாட்டுக்கு ஏதோ நடிப்பு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கு ஜி. அரே பையா, தமிழ்நாட்டுடைய டைரக்டர்லாம் நம்ம காலடி கீழே. உனக்கு படம் நடிக்க சான்ஸ் கிடைச்சாச்சு, நான் வாங்கி தரேன். பையா, உன் பேர் என்ன? என்னுடைய நாட்டுல என்னுடைய பெயரு பானிபூரி. இப்ப தமிழ்நாட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பெயரு பச்சன்காந்த். பையா, ஏன் பச்சன்காந்தா மாத்தியது? எங்கட நாட்டுல அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டாரு, தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு. ஆக என்னோட நாட்டுல பச்சனை எடுத்தாச்சு, தமிழ்நாட்டுல காந்த எடுத்தாச்சு, ரெண்டு இணைச்சாச்சு, எனக்கு பேர் வச்சாச்சு. அரே பையா, தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு, நடிகர் கிடைச்சாச்சு, வில்லன் கிடைச்சாச்சு. நல்லா நடிச்சா நீ தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர். தமிழ்நாட்டிலுக்கு நடிக்க வந்திருக்கு, முதலமைச்சராக சான்ஸ் உண்டு. ரஜினிகாந்த் யாரு? கன்னடு. விஷால் யாரு? தெலுங்கு. விஜயகாந்த் யாரு? தெலுங்கு. தமிழ்நாடு திரைப்பட சிட்டிக்கு தென்னிந்திய திரைப்பட சிட்டின்னு வச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு தான் போடுவான். நீ தான் அரசியலை நிர்ணயிக்கிறது. நாளைக்கு நீ முதலமைச்சர் ஆனா இந்த ஏஜெண்டை நீ மறக்கக்கூடாது. அரே பையா, இந்த விசிட்டிங் கார்டு தமிழ்நாடு டைரக்டரை பாரு, இந்த குண்டாராவ் பேரை சொல்லு, தனி மரியாதை உனக்கு உண்டு. டைரக்டர் சாரு உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. நமஸ்தே நமஸ்தே ஜி. நமஸ்தே. உங்களை அனுப்பிச்சது யாரு? குண்டாராம் குண்டாராம் ஜி அனுப்பிச்சா. குண்டாராவ் அனுப்புனாரா? இந்த அவருக்கு போன் அடிக்கிறேன். ஹலோ, வணக்கம் குண்டாராவ். நமஸ்கார் நமஸ்கார். வணக்கம் வணக்கம். ரெண்டு பேர் அனுப்பி இருக்குது. ஆமா, 2 பேர் வந்திருக்குது. ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுப்போம். உங்ககிட்ட பேசி பேசி ஏன் தமிழ் மறந்துடும் போல இருக்கு. ஓகே, நீங்க கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கணும். ஓகே, எங்க நாட்டில் நாங்க அப்படித்தானே கத்துக்கிறோம், அப்படித்தான் கத்துக்க வேண்டியிருக்குது. நல்ல ஒரு சான்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா சான்ஸ் கொடுத்துருவோம். என்னை மறந்துடக்கூடாதுன்னு சொல்ல சொல்லு. ஓகே ஓகே. உங்க பேர் என்ன? சூரியகாந்த் ஜி. சூரியகாந்த், அருமையான பேராச்சே. உங்க பேரு? பச்சன்காந்த். பச்சன்காந்த். ஓ, ஹாலிவுட் பச்சன், இங்க காந்த், 2 இணைஞ்சா சூப்பர் ஸ்டார். ஆஹா, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். அங்க இருந்து எப்படி வந்தீங்க? ட்ரெயின்ல தான் ஜி. ஃப்ளைட்ல வரலையா? இல்ல ஜி, ட்ரெயின்லன்னா டிக்கெட் இல்லாம வரலாம். இங்க டிக்கெட் இல்லாம வந்தா பெரியதா இல்லாமன்னு சொன்னாங்க. பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. அது சென்டிமெண்டா இருந்தது ஜி. உண்மைதான். இங்க ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தவங்க தான் பெரிய ஆளா இருக்கிறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களே, பரவாயில்லையே. எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்களே. தமிழ்நாடு வரலாறு அப்போ உங்களுக்கு அத்துப்படி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏதோ தெரியும் ஜி. ஏதோ தெரியல, எல்லாம் தெரியுது. தமிழர்களை பொறுத்தவரை அங்க இருந்து வந்துட்டா போதும், எல்லா வேலையும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சும்மா இருந்து அப்படியே நடிச்சா போதும். மீதி எல்லாம் நாங்க பின்னாடி. நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க பாத்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வாட்டில் பான் புறாக்கு போடுற, நடுத்தெருவில் துப்புற, குறிப்பா தமிழை வந்தா தலையில துப்புற. ஏன்னா அவனுக்கு முடி வெளுத்தா தான் நல்லா இருக்கும்.